I want to speak to you from the Gospel of Matthew. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். And I have titled my sermon just these two words, Jesus said. நான் என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை தர வேண்டும் என்று சொன்னால் நான் இப்படியாக இரண்டு வார்த்தையில் அதை நான் சொல்லுகிறேன். இயேசு சொன்னார். Jesus said. இயேசு சொன்னார். Well, Jesus said so many different things in the Bible. இயேசு கிறிஸ்து अनेक காரியங்களை வேதாகமத்தில் சொல்லி இருக்கார். In fact, the whole Bible is the word of God. முழு வேதாகமே தேவனுடைய வார்த்தையா இருக்கு. The Bible says in Timothy, all scriptures are inspired by the Holy Spirit. தீமோத்தேயுல வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று சொல்லி. But today I want to pick out few verses that Jesus spoke when he lived here on this earth. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We can go through all the gospels, but we don't have time for all the gospels. எல்லா சுவிசேஷ புத்தகத்தையும் நாம படிக்கலாம், ஆனா அதுக்கு நமக்கு நேரம் போதாது. So we're going to just focus on Matthew's gospel. அதனால மத்தேயு புத்தகத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Amen. Amen. The first word Jesus spoke, and the word that I want to bring out is from Matthew chapter 4. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசின முதல் வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். Matthew chapter 4, if you read the whole chapter, you will see Jesus is finishing up his 40 days and 40 night fasting. மத்தேயு 4ஆம் அதிகாரம் முழுதுமா நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40 நாள் உபவாசத்தையும் ஜெபத்தையும் அங்கே முடிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். And the Bible says he was hungry. வேதவசனம் சொல்கிறது அவர் பசியா இருந்தார். You got to understand that although Jesus was fully God, he was also fully man. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து முழுவதுமாக தேவனா இருந்தும் கூட அவர் உலகத்திலே முழுவதுமாக மனிதனாக இருந்தார். He was just like you and me. உங்களையும் என்னையும் போல அவர் வாழ்ந்தார். He got hungry. அவருக்கும் பசி ஏற்பட்டுச்சு பாருங்க. He got angry when he was hungry. அவர் பாருங்க பசி இருக்கும்போது அவருக்கு கோபம் வந்துச்சு. That I just made up, okay? அது நான் சும்மா நான் சொன்னது, அது வேதத்துல அப்படி இல்ல. You know, he had feelings just like you and me. பாரு உங்களை போல என்ன போல ஒரு உணர்வுள்ளவராக அவர் இருந்தார். And here we see that he fasted for 40 days and 40 nights. இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து 40 நாள் 40 இரவு உபவாசத்திலும் ஜெபத்திலும் நேரத்தை செலவிட்டார். And his physical body was weak. அவருடைய சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது. His spirit was strong, but his physical body was weak. அவருடைய ஆவி பலமுள்ளதா இருந்தும் அவருடைய சரீரம் பலவீனமா இருந்தது. And it is at that point that enemy is coming to tempt him. அந்த நேரத்துல தான் பாருங்க பிசாசானவன் சோதிக்கும்படியாக வருகிறான். There's a note to be taken here. இங்கே நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். The devil does not come to you in your time of strength. பாருங்க நீங்க பலமுள்ளவனா இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை சோதிக்கும்படியா வரமாட்டான். He comes to you in the time of weakness. உங்களுடைய பலவீன நேரத்தில் தான் என்ன செய்றான், சாத்தான் உங்களை சோதிக்கும்படியாக வருகிறான். We got to take note of that point in our அதை நீங்கள் lives. தயவாக நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் கண்ணோக்க வேண்டும். Amen. Amen. So Jesus was at the point of weakness. He was hungry. He had fasted for 40 days and 40 nights, and the enemy comes to him and he begins to tempt him. 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தின் நிமித்தமாக பலவீனப்பட்ட பொழுது சாத்தான் அவரை சோதிக்கும்படியாக அங்கே வருகிறான். He comes to him and said, if you are the son of God, turn these stones into bread. அவன் வந்தோனே சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆகிய இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறான். If you are the son of God, throw yourself down from the temple, for the angels will catch you. நீர் தேவனுடைய குமாரனே ஆகிய இந்த உப்பரிலிருந்து கீழே விழும், அப்பொழுது தூதர்கள் உம்மை தாங்குவார்கள் என்று அவன் சொல்லுகிறான். Why don't you bow down and worship me? I will give you all these kingdoms. நீ என்ன ஏன் பணிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன பணிந்து கொண்ட அந்த முழு உலகத்தின் ராஜ்யத்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். 3 different temptations. 3 வகையான சோதனைகள். But God had 3 similar answers. ஆனா தேவன் 3 ஏற்ற தீர்வை பதிலை அங்கே வைத்திருந்தார். Amen. Amen. See, the enemy used the word, twisted the word and tempted with the word. சாத்தான் வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தையை முரண்படுத்தி வார்த்தையினாலே அவரை சோதிக்கிறான். And Jesus used the word in the right way, and he overcame the temptation. இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்துகிறார், சரியாக பயன்படுத்துகிறார், அந்த சோதனையை வார்த்தையினாலே அவர் ஜெயிக்கிறார். So what did Jesus say? இயேசு என்ன சொல்றாருங்க? This is what he said. அவர் சொன்ன விஷயம் இதுதான். He said, it is written. அவர் சொல்றாரு, இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. He said, it is written. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. Everybody say with me, it is written. சொல்லுங்க பார்க்கலாம், எழுதப்பட்டிருக்கிறது. Amen.
Amen. This is the word I want to bring out to you this morning. இந்த கால வேளையில உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிற வார்த்தை இதுதான். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. To overcome the struggles in your life, the temptations in your life, it is written in the word of God. How to overcome it. உங்களுடைய வாழ்க்கையிலுடைய சோதனைகளை, உங்கள் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த வேதாகம புத்தகத்திலே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. I said devil does not come to you in your time of strength, but he comes to you in a time of weakness. நான் ஏற்கனவே சொன்னேன், சாத்தான் நீங்க பலமுள்ள நேரத்துல அவன் வர மாட்டான், நீங்க பலவீனப்பட்ட நேரத்துல அவன் சோதிக்கும்படியாக வருகிறான். He comes to you when you are broken. நீங்க உடைக்கப்பட்ட நேரத்துல இருக்கும் பொழுது வருகிறான். He comes to you when you are frustrated with life. Oh, what is the point of living here? நீங்க அப்படியாக குழப்பப்பட்ட நேரத்துல இருக்கும் பொழுது அவன் வந்து உங்களை வந்து சோதிக்கிறான். He comes to you in the time of depression and aggression. மன சோர்வுக்குள்ள இருக்கும் பொழுது, பயங்கர காண்டா இருக்கும் பொழுது அவன் என்ன வந்து சோதனைக்குள்ளாக உட்படுத்துகிறான். He comes to you at that weak times of your life. அந்த பலவீன பகுதியில நேரத்துல தான் வந்து அவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். In time of insecurities. அந்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கும் பொழுது. In times when you feel like you're not loved by God, it feels like you're not loved by your family, it feels like you are abandoned by your friends. He comes to you at that time. தேவன் என்ன நேசிக்கல, குடும்பத்தாரனை நேசிக்கல, நண்பர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சோர்வா உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டா வந்து நிக்கான். And he comes to you and he says, you are a child of God. Why is this happening to you? வந்து அவன் பயங்கரமா சொல்றான், நீ தான் தேவனுடைய பிள்ளையாச்சே, அப்புறம் ஏன்பா உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? You are a child of God. Why did your father die? Why did your mother die? Why did God allow it to happen in your life? நீ தான் தேவனுடைய பிள்ளையாச்சே, அப்புறம் உங்க அப்பா மரிக்கணும், உங்க அம்மா மரிக்கணும், ஆண்டவர் ஏன் இந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில அனுமதிக்கணும்? You are a child of God. Why are you not getting the right life partner for you? நீ தான் தேவனுடைய பிள்ளையாச்சே, அப்புறம் ஏன் ஏற்ற வாழ்க்கை துணை உனக்கு இன்னுமே கிடைக்கல? You are a child of God. Why did you miss out on the job opportunity, government job? Why didn't you get that government job? தேவனுடைய பிள்ளையாச்சே, அப்புறம் எதுக்கு உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது? All these words he will begin to speak to you in your mind in a very smooth way. பாருங்க, எல்லா இந்த கசப்பான வார்த்தைகளையும் அவன் பாருங்க லகுவாக உங்கள் சிந்தனையில அவன் பேசி போய் விடுகிறான். And it is at that point you know our mind is so powerful, sometimes we feel like agreeing to that voice. பாருங்க, நம்முடைய சிந்தனை அவ்வளவு பலம் உள்ளது. சாத்தான் அப்படி பேசும் பொழுது அதுக்கு நாம் என்ன செய்கிறோம், இசைந்து கொடுக்கிறது போல நம்முடைய சிந்தனை செயல்பட ஆரம்பிக்கிறது. How many of you have experienced that in your life? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கீங்க? We feel like agreeing to that weakness, we feel like agreeing to that voice of the enemy. அவன் சொல்லுகிற அந்த பலவீனத்தை, அவன் சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறது போல நம்முடைய சிந்தனை செயல்பட ஆரம்பிக்கிறது. But you should not agree with it. ஆனா நீங்க ஒத்துக்கவே கூடாது. You should be like Jesus. You should stand up and say, it is written in this book. இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் உறுதியாய் நின்று இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். Amen. Amen. When you didn't get that job, when things didn't happen the way you wanted it to happen, and the enemy comes and speaks to you, வேலை கிடைக்கல, வாழ்க்கையில எதுவும் விளங்கல, அப்ப பார்த்து சாத்தான் உங்க சிந்தனையில பேசுறான் அப்படின்னு சொன்னா, you should say, it is written in the book, I love God, I am called according to his purpose, everything in my life will work for the good. நீங்க சொல்லணும், வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார், கர்த்தரால் நான் அழைக்கப்பட்டவன், அவர் எல்லா காரியத்தையும் எனக்காக அவர் செய்து முடிப்பார். Amen. Amen. Everything will work out for the good of my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். Hallelujah. Hallelujah. You should be able to say, it is written. நீங்கள் சொல்ல திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. You need to know that your past, it is written in the Bible what happened to your past. பாருங்க, உங்களுடைய கடந்த காலம் ஏற்கனவே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. What did Jesus do to your past? இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடந்த காலத்திற்கு என்னத்தை செய்தார்? The moment you received Jesus in your life, இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்பொழுது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, the moment you accepted him as your personal savior, அவரை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்துல, you need to know that you are forgiven, your sins are forgotten, and you are accepted by God. நீ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டீர்கள். Amen. Amen. Many times the word the enemy will use is this:
I know what you did before. பாருங்க, சாத்தான் எப்பொழுதுமே வந்து ஒரே காரியத்தை செய்வான். நீ என்னென்ன அட்டூழியம் பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்றான். I know how your life was in the past. எந்த லட்சணத்துல நீ வாழ்ந்தன்னு எனக்கு தெரியும். That time you have to say it is written. அப்பதான் நீங்க சொல்லணும், வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 When you confess your sins, when you turn from your sins, God is faithful to forgive you. நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். Bible says in Psalm 103, சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம். he says that he does not treat us as our sin deserves. He does not repay us according to our iniquities. 10வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். Think about this. If God did things according to your sin deserves, none of us will be here. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம செஞ்ச அட்டூழியத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நிகராக ஆண்டவர் நமக்கு செய்திருப்பார்னு சொன்னால் இங்க ஒருத்தர் கூட உட்கார்ந்திருக்க முடியாது. Amen. Amen. How many of you agree with me? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இந்த விஷயத்தை? Yes. Amen. Amen. But he does not treat us according to our sin. ஆனா நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற விதமாய் அவர் நம்மை நடத்துவது இல்லை. When you accepted him, when you asked him to forgive you, he washed you with his blood. He made you into a new creation. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து இரத்தத்தினாலே சுத்திகரித்து உங்களை புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So when devil reminds you of your sin, you got to say it is written. God doesn't deal with me according to my sin. I am forgiven. சாத்தான் வந்து நீ உங்க கடந்த கால பாவங்களை நினைவுபடுத்தும் பொழுது அவனை பார்த்து நீங்க சொல்லணும், அவர் என்ன அக்கிரமத்துக்கு ஏற்ற விதமாய் அவர் என்னை நடத்துகிறவர் அல்ல என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. The very next verse says, for as high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. அடுத்த வசனம் சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. Imagine with me. என்னோட கூட சேர்ந்து கற்பனை செய்யுங்க. How high is the heaven is from the earth? பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு. Let's say tomorrow I put you in a rocket and send you to find out the measurement between earth and the sky. சும்மா யோசித்து ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம், உங்க ராக்கெட்டுக்குள்ள உங்களை வச்சு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம்னு அளந்துட்டு வாப்பா அப்படி சொல்லி அனுப்பிட்டா எப்படி இருக்கும்? You will keep going. You will never stop. நீங்க போய்கிட்டே இருப்பீங்களோ இல்லையா, நிற்கவே நீ முடியாது. But the Bible says so clearly that if you fear God, if you love him, his grace towards you is so big. ஆனா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவர் உங்கள் மேல வைக்கிற கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. Hallelujah. 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 We all have limitations when we show grace to others. பாருங்க, மற்றவர்களுக்கு நம்ம கிருபையை காட்டும் பொழுது நமக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. And we said, hey, do this for me. ஏய், இதை எனக்கு பண்ணு. Hey, do this for me. ஏய், பண்ணியா? Third time ஒரே அடி. I'm telling you again and again, why can't you do it? சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி பண்ணிக்கிட்டு அடி சப்புன்னு. Our mercy level or our grace level is all very limited. பாருங்க, நம்ம கிருபை இறக்கு தயவு எல்லாம் இப்படிதான் தரம் குறைந்து கொண்டே போகும். But God's grace has no limit. ஆனா கர்த்தருடைய கிருபைக்கு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. And you and I are the example standing here, sitting here today. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருப்பது. Hallelujah. 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 Many times I used to think to myself, when I told my wife, man, I can't imagine that God is using us. நான் எப்பொழுதுமே மனைவி பார்த்து நான் சொல்லுகிறது, என்னால கற்பனை கூட செய்ய முடியல, கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். God's grace is so big that He even takes us and uses us. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருந்தா ஆண்டவர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You deserve his grace. பாருங்க, நீங்கள் அவர் கிருபைக்கு பாத்திரவானாய் இருக்கிறீர்கள். You have received his grace. அவருடைய கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Amen. Amen. And you lift your hands and say, Lord, thank you for your grace in my life. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் வைத்த கிருபைக்காக நன்றி. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Next verse says, as far as east is from the west, so far is removed our transgression. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். Amen. Amen. I say all this so that in your time of temptation, in the time when the enemy speaks to you and condemns you, you got to say, it is written in the word about me. இந்த வார்த்தை நான் ஏன் சொல்லுகிறேன், சாத்தான் உங்களை அந்த சோதனைக்குள்ளாக உட்படுத்தும் பொழுது உங்கள் கடந்த பாவங்களை நினைவு கூறும் பொழுது நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும், இவ்விதமாய் இந்த வார்த்தை என்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 Your past is taken care of, my dear brother and sister. பாருங்க, உங்களுடைய கடந்த காலத்தை ஏற்கனவே ஆண்டவர் அவர் சரி செய்து முடித்து விட்டார். Your present is sustained
sustained. God is in control of your present. உங்களுடைய நிகழ்காலத்தை கர்த்தர் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Your future is secure in Christ. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பானதா இருக்கிறது. Amen. Amen. I want to speak to all the students that had finished 12th grade and are going into college. 12வது முடிச்சு நீங்க கல்லூரிக்கு போற மாணவர்களா இருந்தா உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Your future is secure in Christ. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, I met few people that wrote NEET exam and they were not very happy. I want to encourage you. God loves you and your future is not in the NEET exam. Your future is in the word of God. ஒரு சில பேர் நீட் எக்ஸாம் எழுதிட்டு என்கிட்ட வந்தாங்க, அவங்க எடுத்த மார்க்க குறித்து அவங்க சந்தோஷப்படல. நான் அவங்களுக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுடைய எதிர்காலம் நீங்க எழுதின நீட் எக்ஸாம்ல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Your future is in God. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Don't let the enemy speak negative things in your mind. சாத்தான் எதிர்மறையா தீமையானது பேசுவதற்கு உங்க சிந்தனையில நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். Hallelujah. Hallelujah. See, in order to use the word, you need to know the word. பாருங்க, வார்த்தையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வார்த்தையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். You can't take knife to a gunfight. பாருங்க, ஒரு துப்பாக்கி சண்டையில கத்தியை தூக்கிட்டு போய் நிக்க கூடாது. If you take a knife to the gunfight, the guy will shoot you in your head in a second. துப்பாக்கி சண்டையில கத்தியை தூக்கிட்டு போய் எப்படி சுத்தினாலும் சரி, அவன் டப்புன்னு உங்களை சுட்டு தள்ளிடுவான். Then same way, if you don't know the word, if you don't know what is written about you, about your life, then the enemy comes and you cannot be on the offensive. பாருங்க, நீங்க வார்த்தையே தெரியாம இருந்தா சாத்தான போய் தத்தப்பன்னு உளறனா அவன் என்ன செய்வான்? ஈஸியா உங்களை என்ன செய்வான்? ஜெயிச்சிருவான். Amen. Amen. The enemy used the word, twisted the word, but God used the word, used it the right way, and he won the battle. சாத்தான வார்த்தையை பயன்படுத்தி அதை முரண்படுத்தி அதை அவங்க ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்தினார். கர்த்தர் அதே வார்த்தையை அவர் எடுத்து அவர் சரியான விதத்தில் பயன்படுத்தி சாத்தானை அவர் மேற்கொள்ளுகிறார். Hallelujah. 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 Everybody say, it is written. சொல்லுங்க பார்க்கலாம், எழுதப்பட்டிருக்கிறது. Amen. Amen. Now your homework is to find out what are the things written about you. பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வீட்டு பாடம் என்னன்னு சொன்னா உங்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எதை எழுதி வைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Second, we're going to see chapter 5, 6 and 7. 5, 6, 7. 6, 7 மூன்று அதிகாரங்களை நாம் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். 5, 6, 7 chapter is a sermon on the mount. பாருங்க, 5, 6, 7 இது அந்த மலையின் மேலே இயேசு செய்த போதனையாக இருக்கிறது. It's a very interesting chapter, very important chapters. அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அதிகாரங்கள், மிகவும் முக்கியமான அதிகாரங்கள். Every one of us, we need to read it, we need to learn from these chapters. நாம ஒவ்வொருவரும் இதை நாம் வாசிக்க வேண்டும், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அதிகாரங்களிலிருந்து. Amen. Amen. There are many important things. Chapter 5 talks about how we need to be. 5வது அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகிறது. And chapter 6 talks about our relationship with God. 6வது அதிகாரம் தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. It talks about prayer, it talks about giving, it talks about fasting. ஜெபத்தை குறித்து, கொடுக்கிறதை குறித்து, உபவாசத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். Our relationship with God. நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவை குறித்து சொல்லுகிறது. Chapter 7 talks about our relationship with man. 7வது அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? மனுஷனோடு நமக்கு இருக்கிறதான உறவை குறித்து பேசுகிறது. So with these headings in your mind, I want you to go home and read these chapters. பாருங்க, இந்த காரியங்களை நீங்க சிந்தனையில வைத்து இந்த அதிகாரங்களை படிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And as I read through these chapters, I saw two words, Jesus saying it again and again and again. இந்த அதிகாரங்களை நான் படிக்கும் பொழுது இரண்டு வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். These two words, இந்த இரண்டு வார்த்தைகள், do not and shall not. நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் செய்யலாகாது. Amen. Amen. Quickly, let's see what are those things. சீக்கிரமாக அது என்னென்ன காரியங்கள் நம்ம பார்க்கலாம். In verse in chapter 6, 6வது அதிகாரம், chapter 5 verse 17. 5வது அதிகாரம் 17வது வசனம். See, if you read the English Bible, you will see these words come again and again. Do not, but Tamil, you don't get that same word. பாருங்க, ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த செய்யக்கூடாது கூடாது என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். தமிழ் அவ்வாறாக வரவில்லை. But in verse 17 it says, do not think that I have come to abolish the law or the prophets.
I've not come to abolish them but to fulfill them. 17வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். Amen. Amen. Jesus is the fulfillment of the law. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. So you have to be careful. It's not like the Old Testament is not necessary anymore, only the New Testament. No, we need the whole Bible. பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு மட்டும் போதும். அப்படி கிடையாது, நமக்கு முழு வேதாகமும் நமக்கு தேவை. Amen. Amen. Another thing Jesus says is, do not break your oath. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுடைய பொருத்தனையை நீங்கள் உடைக்காதிருங்கள் என்று அவர் சொல்கிறார். Do not break your oath. உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் மீறாதிருங்கள் என்று அவர் பேசுகிறார். 5 and verse 33. 5வது அதிகாரம் 33வது வசனம், அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Whatever you have promised that you would do for the kingdom, you need to fulfill it. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று எதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Sometimes we make promises to God, Lord, I'll do this if you do this for me, and God will fulfill it, then we'll forget it. ஒரு சில வேளைகளை பயங்கரமா சவுடாலா பொருத்தனை பண்ணிடுவோம். ஆண்டவரே இதை மட்டும் பண்ணிருங்க, அப்புறம் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துரும் அவர் செஞ்சு முடிச்ச பின்னாடி. But Jesus says, do make sure that you keep the oath. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ பொய்யானை இடாதப்பா, நீ கரெக்ட்டாக நீ சொன்னதை நீ செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Do not break the oath. நீ பொய்யானை இடாமல் என்று அவர் சொல்லுகிறார். Next he says, do not swear by your head or do not swear by heaven or earth. அடுத்ததுல அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம் என்று அவர் சொல்லுகிறார். Amen. Amen. Do not swear. நீ சத்தியம் பண்ண வேண்டாம். Have you seen kids in school? They would make promise. பாருங்க, இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கலாம் பாத்துருக்கீங்களா, நிறைய சத்தியம் பண்ணுவாங்க. இல்ல sometimes நம்மளே பண்ணிருக்கோம் இல்லையா ஸ்கூல்ல படிக்கும்போது. I've heard this. எங்க அம்மா மேல சத்தியம். அடா பாவி, உங்க அம்மா மேல சத்தியம் போடணும், உன் மேல சத்தியம் போடுறா. எங்க அப்பா மேல சத்தியம். They will make promises on other people. பாருங்க, அவங்க மேல சத்தியம் பண்ண மாட்டாங்க, மத்தவங்க மேல எல்லாம் பயங்கர சத்தியம் பண்ணுவாங்க. Bible clearly says we should not do that. ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, நீ சத்தியமே பண்ண வேண்டாம். Amen. Amen. Do not swear, do not take an oath. Some people don't take oath on the name of God. Don't do that. You don't say Jesus promise. நீ தேவன் பேர்ல சத்தியம் வேண்டாம், இயேசு பேர்ல சத்தியம் அப்படி கூட நீ சொல்ல வேண்டாம்ப்பா அப்படிங்கறார் ஆண்டவர். Are you with me? என்னோட கூட இருக்கீங்களா? Amen. Amen. Do not swear on your தலை மேல சத்தியம். No, don't swear on your own head. The Bible clearly says that. உன் மேலே நீ சத்தியம் பண்ண வேண்டாம் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சே சொல்றாரு பாருங்க. Don't swear on the earth because the earth is not yours. பாருங்க, நீ பூமியின் மேலே சத்தியம் பண்ண வேண்டாம், பூமி உன்னோடதல்ல அப்படிங்க. Don't swear by heaven because that is not yours as well. வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாத, வானமும் உன்னோடது கிடையாது. Hello. Amen. Amen. Let our yes be yes and our no be no. நம்முடைய ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்க கடவுது. Can I hear an amen for that? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. Amen. So don't swear, do not swear. நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். Hallelujah. Hallelujah. Do not turn away from the one who wants to borrow from you. உங்களிடத்துல நீங்கள் கடன் கேட்டு வருவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்க வேண்டாம். 5:42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. Amen. Amen. If somebody asks you money and you have money, if you don't have, no problem, but if you have money you can support them. Don't turn, I like how Tamil says mugatha konada, don't turn your face away, give it to them as much as possible. உங்ககிட்ட காசு இல்லாம நீங்க கொடுக்காம இருந்தா பரவாயில்லை, காசு இருக்கு கொடுக்க முடியும்னா தயவு செய்து நீங்க கொடுங்க, முகத்தை என்ன செய்து கோணையா வச்சு கூடாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. When you pray, do not be like the hypocrites. நீ ஜெபிக்கும் பொழுது நீ மாய்மாலக்காரனை போல நீ ஜெபிக்க வேண்டாம். For the hypocrites, they stand on the roadside, they lift their hands, they pray loud because they want everybody to see that they are praying. மாய்மாலக்காரர்கள் அவர்கள் தெருவில் நின்று கரங்களை உயர்த்தி எல்லாரும் காணும் விதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தமாய் ஜெபிக்கிறார்கள். No, when you pray, you go to your prayer closet, you connect with God on a personal level. இல்ல உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உன் தாழ்பாலை இட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? மறைவிடத்தில் நீ ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். Amen. Amen. When you give, don't blow your own trumpets. நீ கொடுக்கும் பொழுது நீங்க அப்படியே எக்கால மூதி கொடுக்க கூடாது. Bible clearly says, don't let your
right hand know, or don't let the left hand know what your right hand is doing. பாருங்க, உங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். Give in secret. பாருங்க, கொடுங்கள், நீங்கள் அந்தரங்கத்திலே கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Pray in secret. நீங்கள் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And your heavenly Father who sees what you do in secret will reward you publicly. அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிறதை காண்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. If you do not forgive others their sin, 6:15. 6:15ல சொல்லுது, இன்னொரு செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீ அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். In other words, you should not hold unforgiveness in your heart. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, அந்த மன்னியாமையை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. You should forgive others their sins that they've done against you. உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்த அக்கிரமங்களை நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. The Bible clearly says that if you do not forgive, whoever may it be, God cannot forgive you. நீங்க மத்தவங்களை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராலே உங்களை மன்னிக்க முடியாது. Very important truth. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. And this do not, Jesus said very clearly, forgive others. Do not hold unforgiveness. பாருங்க, இந்த செய்யக்கூடாது ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நீங்க மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அந்த மன்னியாமை நீங்கள் வைத்திருக்க கூடாது. Another do not, it's very very important, is do not worry about your life. இன்னொரு கூடாது என்பது என்னது? உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். God is in control. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். One pastor was preaching and he said, do not worry my dear sister, do not worry my dear brother. ஒரு பாஸ்டர் இவ்வாறாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். சகோதரனே கவலைப்படாதே, சகோதரியே கவலைப்படாதே. And one lady stood up and said, Pastor, if I stop worrying, then I will not have anything else to think about. ஒரு சகோதரி டப்புன்னு நின்னு சொன்னாங்க, பாஸ்டர் நான் கவலைப்படாம இருந்தேனா சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இருக்காதே அப்படிட்டாங்க. Some people all their thought is about worry. பாருங்க, அவங்களுடைய சிந்தனை எல்லாம் கவலை மாத்திரம்தான். Let me tell you, give your burdens to Jesus. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுத்து விடுங்க. Hallelujah. Hallelujah. Don't worry about tomorrow. Don't worry about your finances. Don't worry about your children. நாளைய குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. Hallelujah. Hallelujah. Do not worry. கவலை கொள்ளாதிருங்கள். Do not judge. நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள். You know, we as human beings, we are very good at that. பாருங்க, நம்ம மனுஷர்களாக நாம எதுல தலைச்சிருந்திருக்கோம் அதுல தான் தலைச்சிருந்திருக்கோம். We judge everybody. எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறது தான் வேலை. The moment we look at somebody, we judge them by the way they're dressed, by the way they look. With their looks we judge them. அவங்க நடைய வெச்சு, உடைய வெச்சு, பாவனை வெச்சு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நினைப்ப டக்குன்னு நியாயம் தீர்த்தறது இவங்க இப்படி தான் அப்படினு. The Bible clearly says, do not judge. ஆனா வேத சிலுவத்துல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நியாயம் தீர்க்கவே வேண்டாங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. We got to discern but never judge. பாருங்க, நீங்க வகையறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. Never judge somebody with their past as well. If God has forgiven them, you have no right to bring out their past. அவங்களுடைய கடந்த காலத்தை வைத்து நீங்க நியாயம் தீர்க்க கூடாது. அவங்க கடந்த காலத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார், அப்புறம் என்ன நீங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு? Amen. Amen. I've seen that many times in the church. We judge others with their past. Hey, this brother or this, they did like this before. சபைகள்ல நம்ம அநேக காண்கிற காரியம் இதுதான். இந்த சகோதரியா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. Never ever do that. தயவு செய்து அது எப்பொழுதும் நீங்கள் பண்ணாதிருங்கள். All God's people said amen. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. Amen. Let us be like Jesus. Let us show compassion and mercy. நாம் இயேசுவை போல இருப்போம், அவரை போல மனதுருக்கத்தை கிருபையை காட்டுகிறவர்களாக இருப்போம். Hallelujah. Hallelujah. Do not judge. தயவு செய்து நியாயம் தீர்க்காதிருங்கள். And God also says three things you shall not, do not and shall not. பாருங்க, செய்ய கூடாதுன்னு சொல்றவர் செயல் ஆகாது என்று ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். What are the shall nots that Jesus says? அந்த செயல் ஆகாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார்? He says you shall not commit murder. நீ கொலை செய்யாதிருப்பாயாக. I'm sure none of us in this place we will fall to that sin. நம்ம யாரும் இங்க கொலைகாரங்க கிடையாது, அதுல நம்ம உறுதியா இருக்கலாம். Amen. Amen. So we'll skip that point. சோ அத நம்ம விட்டுருவோம். Next second he says you shall not commit adultery. இரண்டாவது அவர் சொல்லி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. You shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Every one of us, we got to be careful with this command that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை நம்ம அனைவருமே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Sexual relationships before marriage or sexual relationships outside of marriage is sin.
பாருங்க, திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிறதான பாலின உறவானாலும் சரி, திருமணத்துக்கு வெளியே இருக்கிறதான அந்த அந்தரங்க உறவானாலும் சரி, அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Young people, I want to challenge you. I want to tell you clearly, never go with the way of the world. வாலிபர்களே, உங்களிடத்துல ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், உலகத்தின் வழியிலே நீங்க போகாதிருங்க. Amen. Amen. In the world right now, they don't care about marriage. They say you can live together, you can do what you want. If you want, then go your separate ways. பாருங்க, உலகத்துல என்ன சொல்லி கொடுக்காங்க, திருமணம் இது அவ்வளவு முக்கியம் கிடையாது, நீ சேர்ந்து வாழலாம், பிடிச்சிருந்தா இருக்கலாம், இல்லனா பிரிஞ்சு ஓடிரலாம் அப்படின்னு தான் சொல்லி தராங்க. Live-in relationship is a sinful relationship. பாருங்க, கல்யாணம் பண்ணாம ஒண்ணா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற உறவு ஒரு பாவம். Amen. Amen. It is adultery. அது ஒரு விபச்சாரம். God says clearly, you shall not commit adultery. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. If you do that, you cannot enter the kingdom of God. நீ அப்படி செஞ்சனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. You are married but you have a relationship with somebody else. It is wrong. You need to cut that out right now. நீங்க திருமணமானவங்க, ஆனா திருமணத்துக்கு வெளியே நீங்கள் ஒரு அந்தரங்க உறவு வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் அது பாவம். அதை நீங்கள் இப்பொழுதே உடைத்தெறிய வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. You shall not come. Bible says in Hebrews chapter 13 verse 4, marriage should be honored by all. பாருங்க, எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், திருமணமானது கனமுள்ளதா இருக்கிறது. Marriage bed should be kept pure. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. For God will judge the adulterer and all the sexual immoral. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். Amen. Amen. This word is so clear. God has written it so clear. We got to be holy just as Christ is holy. பாருங்க, இந்த வார்த்தை தெளிவா நமக்கு சொல்லிருச்சு, இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. Young people, nowadays, you want to have a boyfriend, you want to have a girlfriend, and it's okay to kiss, it's okay to do that. No, it is wrong. Never ever do that. வாலிபர்களே, இப்போ ரொம்ப சாதாரணமா நான் ஒரு கண்டிப்பா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், கண்டிப்பா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், அதெல்லாம் முத்தம் கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதை நீங்கள் செய்யலாகாது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Keep your life pure. உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Before marriage and after marriage, keep your life pure. திருமணத்துக்கு முன்பும் சரி, திருமணத்துக்கு பின்பும் சரி, உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. And all God's people said amen. தேவனுடைய ஜனம் ஆமென் சொல்லலாமா? 1 Thessalonians chapter 4 verse 3, 1 Corinthians chapter 6 verse 18, it talks all about what I just told you. 1 கொரிந்தியர் 6:18 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிக்கிறோம். நான் சொன்ன காரியங்களை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. Another shall not. பாருங்க, இன்னொரு செய்யலாகாது என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? Right after, from chapter 5 and verse 31 to 32, it talks about divorce. பாருங்க, 5:31-32 அவர் விவாகரத்தை குறித்து அவர் பேசுகிறார். Now, before I talk about, say a few things about this, I need to be very careful what I say. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். Every family relationship is different. ஒவ்வொரு குடும்ப விவகாரமும் வித்தியாசப்படும். I cannot stand here and judge your family. நான் இங்க நின்னுகிட்டு உங்க குடும்பத்தை நியாயம் தீர்க்க முடியாது. Everybody goes through different life experiences. ஒவ்வொருவரும் அவங்க சூழ்நிலைக்கு தக்கதாக அவங்க அனுபவங்கள் மாறுபடும். And every relationship is unique, and I have not been in your shoes, therefore I cannot judge you according to what I see from the outside. பாருங்க, ஒவ்வொரு உறவுகளும் வித்தியாசப்படுகிறபடியால் நான் உங்க சூழ்நிலையில இல்லாதபடியால் நான் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. But I can tell you few things based on the word of God. ஆனா தேவனுடைய வார்த்தையிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். Amen. Amen. There are married people here, there are divorcees here. I respect your life. You're very important to God. திருமணமானவர்கள் இருக்கிறீர்கள், விவாகரத்து பெற்றவர்கள் இருக்கிறீர்கள், நான் உங்களை அதிகமாக மதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டத்தை நான் கனம் பண்ணுகிறேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. But the Bible talks about divorce. It's not silent on the topic of divorce. பாருங்க, வேதாகம விவாகரத்தை குறித்து அமைதலா இல்ல, விவாகரத்தை குறித்து பேசுகிறது. 3 people have talked about divorce in the Bible. வேதாகமத்தில் 3 பேர் அந்த விவாகரத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். Moses talked about divorce in Deuteronomy chapter 24. உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே மோசே விவாகரத்தை குறித்து அவர் பேசுகிறார். And he said that if the man feels like the woman is unclean, he can give a certificate of divorce and let her go.
go. மோசே சொல்லுகிறான் அங்க தன்னுடைய மனைவி வந்து பரிசுத்தம் இல்லாதது போல அந்த கணவனுக்கு தோன்றினால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவர்கள் விவாகரத்து கொடுக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். So what happened over the years? People started misusing that freedom. பாருங்க அந்த சுதந்திரத்தை நாள் போக 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 ஜனங்கள் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். Pharisees and Sadducees began to misuse that freedom. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். If you read church history, if you study all these verses, you will see that they began to divorce their wives because they wanted to marry somebody else. நீங்க சபை சரித்திரத்தையும் அந்த சரித்திர பின்புலங்களை இங்க படிக்கும் பொழுது அவங்க பாருங்க மனைவி எதுக்கு விவாகரத்து பண்ணுவானா இன்னொருத்தியை கட்டிக்கிறதுக்காக இவன் மனைவியை விவாகரத்து பண்ணுவார்கள். Then came Jesus. அதுக்கப்புறமா இயேசு வருகிறார். And he took the step higher. பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. He said what God has joined together let man not separate. அவர் சொல்றாரு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்ட்டாரு. Amen. Amen. And he said unless there is sexual immorality in marriage, you cannot divorce your wife or you cannot divorce your husband. அந்த விபச்சார பாவம் என்கிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எந்த காரியத்துக்கும் அந்த விவாகரத்துக்கு அவர் அனுமதிப்பது இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Pharisees were misinterpreting or misusing Moses' freedom, but Jesus took the level higher. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த மோசே கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தினால இயேசு கிறிஸ்து அடுத்த தரத்திற்கு அந்த கட்டளை அவர் எடுத்து செல்கிறார். In fact, he went even higher and he said, if you look at a woman lustfully, you are committing adultery. பாருங்க அவர் அடுத்த தரத்துக்கு அப்படினு சொல்லும் பொழுது நீ மத்த ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா கூட உன் இதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். I say all this is because families are so important. Families are so precious. The enemy is trying to destroy families in the body of Christ nowadays. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? குடும்பம் என்பது விலையேற பெற்றது, குடும்பம் என்பது கனம் பொருந்தியது. அந்த குடும்பத்தை கெடுப்பதற்காக தான் சத்துரு சபைகளிலே போராடி கொண்டிருக்கிறான். Amen. Amen. If he can break your family, he can stop the revival. பாருங்க உங்க குடும்பத்தை உடைச்சிட்டானா எழுப்புதலை அவனாலே தடுத்து நிறுத்த முடியும். Therefore we need to take care about our families. We need to be careful in the decisions that we make. அதனால தான் நாம் குடும்பத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய தீர்மானங்களை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Paul also talks about divorce. பவுலும் பாருங்க விவாகரத்தை குறித்து அவர் பேசுகிறார். You can go home and read about it 1 Corinthians chapter 7. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பவுல் சொல்லுது நீங்கள் வீட்ல எடுத்துட்டு போய் வாசிக்கலாம். And he talks about relationship between a believer and a non-believer. ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இருக்கிறதான தொடர்பை குறித்து அவர் பேசுகிறார். And he gives certain freedoms in the relationship for divorce to happen. பாருங்க அந்த விவாகரத்துக்கு ஒரு சில சுதந்திரத்தை அவர் அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். And it will take a long time, but one thing is clear. I want to say this. பாருங்க அது ரொம்ப பெரிய ஒரு காரியம். ஆனா இந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்க முன்னதாக நான் வைக்கிறேன். As a woman of God, as a man of God, if you love Jesus, the word divorce should not be spoken over your marriage. பாருங்க தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விவாகரத்து என்கிற வார்த்தையே உங்கள் வாயில வரக்கூடாது. Amen. Amen. Hallelujah. 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 There are another levels, you can call it abuses in marriage. பாருங்க இன்னொரு வகையில என்ன சொல்லலாம் அப்படினு சொன்னா அபியூசஸ் னு சொல்லலாம் அந்த திருமண விஷயங்களில. Physical abuse, husband torturing the wife or wife torturing the husband. சரீர ரீதியான துன்புறுத்துதல், நீங்க கணவன் மனைவி அடிக்கிறது, மனைவி கணவன் அடிக்கிறது, அந்த துன்புறுத்தல். Physical abuse, அந்த சரீர ரீதியான துன்புறுத்தல். sexual abuse, பாலின ரீதியான துன்புறுத்தல். verbal abuse, வார்த்தை ரீதியான துன்புறுத்தல். these are all will come under the Pauline privilege. Under 1 Corinthians chapter 7 and verse 15, Paul gives us freedom. In these cases, you have the right to do what is necessary. 1 கொரிந்தியர் 7:15ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் இந்த காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். But I have heard people say this. ஆனா ஜனங்கள் நான் இது சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். I cannot love him anymore, therefore I want a divorce. பாருங்க இனிமேல் அவனை நான் நேசிக்க முடியாது, அதனால நான் விவாகரத்து பண்றேன். That is wrong. அது தவறு. I cannot love him anymore because therefore I want a divorce. No, you cannot say that. அவனை நான் இனிமேல் என் கணவன் மேல என்னால அன்பு வைக்க முடியாது, அதனால எனக்கு விவாகரத்து தேவை கிடையாது, அது நீங்க சொல்ல முடியாது. The Bible does not give you the freedom right there. வேதாகமம் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை.
If you have problems in your life, you have to work it out. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதை சரி செய்வதற்கு தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. If there is a problem between husband and wife, you have to go for counseling. You got to sit down, pray and try to break that curse over your life. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க ஆலோசனைக்கு போக வேண்டும். அந்த உங்களுக்குள்ளாக இருக்க அந்த சாபத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். Amen. Amen. You should not think about divorce. நீங்க விவாகரத்தை குறித்து நீங்கள் யோசிக்க கூட கூடாது. அமைதியா இருக்கிறீங்க? How many of you understood what I was trying to tell you this morning? எத்தனை பேருக்கு நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கறவங்க மாத்திரம். Hallelujah. Hallelujah. But I pray that God will restore each and every one of your families. நான் கர்த்தருக்குள்ளாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் செட் பண்ணிடுவார். Hallelujah. Hallelujah. You may be going through struggles that I cannot even imagine about. நான் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சில பாடுகள் வழியா நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். Nobody knows the struggle that you're going through except Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு சில பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து சென்று So I don't stand here and judge you, but I want to tell you God loves you. If you would pray, if you would surrender to God, I know that God is able to turn things around in your family. நான் இங்க இருந்து உங்களை நியாயம் தீர்க்க விரும்பல. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. 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 So we saw the do nots and shall nots of Jesus preaching. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த செய்ய கூடாது செய்யல் ஆகாது என்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். And two more words and I'll say my time is up. I'll finish. என்னுடைய நேரம் முடிய போகிறது. இரண்டு வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். Another word that Jesus used more than once in Matthew's gospel is this. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு பயன்படுத்தின அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைகளை இதுவும் ஒன்று. You of little faith. அற்ப விசுவாசியே. 4 times he said this word. 4 தடவை அற்ப விசுவாசி என்றார். And interesting enough, he says all the 4 times he says these things not to new beginners or unbelievers. He tells that to his disciples. You of little faith. இந்த 4 தடவை அற்ப விசுவாசிங்கிறதையும் சுவாரஸ்ய விதமாக அவர் ஒரு புதிதாய் வந்தவர்களுக்கு அவர் சொல்லல, தன்னுடைய சீஷர்களை பார்த்து தான் சொல்றாரு அற்ப விசுவாசியே அப்படின்றார். Matthew chapter 6 verse 30. மத்தேயு 6வது அதிகாரம் 30வது வசனம். He tells that to his disciples, you of little faith. அவர் சீஷர்களை பார்த்து சொல்றார் அற்ப விசுவாசிகளே. Matthew chapter 8 verse 26. மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். The disciples are in a boat and the storm comes over the boat. அங்க சீஷர்கள் அங்க படகுல இருக்காங்க, அங்க பெருங்காற்று அந்த படகை தாக்குகிறது. And they feel like they're going to die. அவங்க நம்ம செத்து தான் மடிய போறோம் அப்படினு சொல்லி நினைக்கிறாங்க. So they cry out and they say cry out to the Lord, say save us. அப்போ கத்துறாங்க ஆண்டவரே எங்களை ரட்சியும். And he replied to them, you of little faith, why are you so afraid? அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொன்னார். Matthew 14 verse 31. மத்தேயு 14வது அதிகாரம் 31வது வசனம். Peter is walking on the water. பேதுரு அங்க தண்ணீர் மேல அவர் நடந்து வராரு. He is doing the impossible. He is doing the thing that no other disciple, no other man ever did in his life. வேற எந்த சீசனும் தன் வாழ்க்கையில ஒரு விசை கூட செய்திராத ஒரு காரியத்தை பேதுரு செய்து கொண்டு வருகிறார். He is walking on water. அவர் தண்ணீர் மேல நடக்கிறார். But he began to take his eyes off Jesus and began to keep his eyes on the storm. பாருங்க இயேசுவினிடத்திலிருந்து தன்னுடைய கண் பார்வையை எடுத்து அந்த பெருங்காற்றின் மேல அவர் வைக்கிறார், புயலின் மேல வைக்கிறார். He begins to sink. அப்பொழுது அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார். He cries out to Jesus. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கதறுகிறார். Jesus lifts him up. இயேசு கிறிஸ்து கை நீட்டி அவரை பிடித்து and said, you of little faith, why did you doubt? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Chapter 16 verse 8. 16:8. And disciples are talking to each other and Jesus tells them, you of little faith, why are you talking among yourselves and having no bread? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும்போது இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை அப்பம் கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? Every time he tells the disciples, you of little faith, you of little faith, you of little faith. சீஷர்களை பார்த்து திரும்ப அவர் சொல்லுகிற காரியம் அற்ப விசுவாசிகள் அற்ப விசுவாசிகள் அற்ப விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். In fact, it almost like he was scolding them. இன்னொரு வகையில சொல்லப்போனா அவங்களை பார்த்து திட்டுறாரு. But I found so interesting. God is so good. He tells them, you of little faith, but he never leaves them there and goes, you suffer. He never went that way. பாருங்க சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னன்னா அற்ப விசுவாசின் திட்டுறாரே தவிர கைவிட்டு போகவே இல்லை, அவங்க ஓடே தான் நின்னுட்டு இருக்காரு. Amen. Amen. He says, you have little faith, and he picks out Peter from the water. அற்ப விசுவாசி அப்படி சொல்லி தீத்து இருப்போம் அப்படினு சொல்லல, கை தூக்கி என்ன செய்றார், எடுத்து விடுகிறார். Amen. Amen. He said, you have little faith. He calmed the storm. He said, so wind and storm, be silent. அற்ப விசுவாசி அப்படினு திட்டிட்டு அவர் என்ன செய்றாரு, காற்றே அமைதலாயிரு அப்படினு சொல்லி அவர் அதட்டுறார். Amen. Amen.
Maybe you are a person with little faith today. ஒருவேளை நீங்க ஒரு அற்ப விசுவாசத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு மனுஷியாக இருக்கலாம். You ought to be a person of mature faith, not little faith. நீங்க முதிர்ச்சி பெற்ற விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டியவர்கள், அற்ப விசுவாசிகளாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. Amen. Amen. But if you are a person of little faith today, அப்படி இருந்து அற்ப விசுவாசத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், if you call out to him, he is ready to save you. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. 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 We all have times of doubts, times of fear in our life. நமக்கு சந்தேகப்பட வேண்டிய, கோபப்பட வேண்டிய, பயம் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில வந்ததுதான். But when fear comes, you know, I read a quote. When fear comes knocking, faith should open the door. பாருங்க, நான் இப்படியாக சொல்வது உண்டு ஒரு வாக்கியம், பயம் வந்து கதவை தட்டும் பொழுது விசுவாசம் தான் அந்த கதவை திறக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Whatever fear comes knocking at your life, you open that door in faith. எந்த பயம் வந்து உங்க கதவை தட்டி கொண்டிருக்கோ, விசுவாசத்தோடு கூட அந்த பயத்தை நீங்கள் கதவை திறந்து எதிர்கொள்ள வேண்டும். You will walk on water. நீங்கள் தண்ணீர் மேலே நடப்பீர்கள். Hallelujah. Hallelujah. God will supply all your needs. கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். Amen. 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 I just want to tell one more story. ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். It's about a missionary in Botswana, Africa. போஸ்வானா, ஆப்பிரிக்கா என்கிறதான அந்த பகுதியில் ஒரு மிஷனரி இருந்தார். And they served the Lord for 10 years, but not a single soul was saved. 10 வருஷமா அங்க ஊழியம் செஞ்சும் ஒரு ஆத்மா கூட அவரால ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. The mission organization that sent them, they began to doubt if these guys are doing good job. அவங்கள அனுப்புனதான அந்த மிஷனரி ஸ்டாஃபும் இவர் ஊழியம் தான் செய்றாரா அப்படினு சொல்லி அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. They felt so downhearted and they felt like going back to their country. அவர் ஊழியம் செஞ்சவருக்கும் என்னடா அது அப்படினு மனசோர்வுக்குள்ள போய் பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படினு சொல்லி அவங்க சொந்த நாட்டுக்கு போக ஆயத்தமாயிட்டார். But his wife, they believed and they said, like, let's believe God for another 2 more years. ஆனா அவங்க மனைவி சொன்னாங்க, இல்ல நம்ம விசுவாசிப்போம், இன்னும் 2 வருஷம் நம்ம காத்திருப்போம் அப்படினு சொன்னாங்க. And at that time, somebody from England, they asked them, what gift do you want? We want to send something for you. Tell us, what gift do you want? அப்ப இங்கிலாந்து தேசத்துல இருந்து அவங்கட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் அதை கேளுங்க, உங்களுக்கு நாங்க அனுப்ப விரும்புறோம் அப்படினு சொன்னாங்க. So this woman of God, in faith, she said, send me a communion set. இந்த அவங்க மனைவி வந்து விசுவாசத்தோடு கூட அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து கம்யூனியன் செட், திருவிருந்துக்கான அந்த பாத்திரம் பண்டங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார்கள். You know what happened after that? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 10 years they worked, not a single soul. 10 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மா கூட அறுவடை செய்ய முடியல. But right after this faith step this lady took, ஆனா இந்த ஸ்திரீ அவங்க எடுத்து வைத்த அந்த விசுவாசத்தின் செயலை நிமித்தமாக in few months they had 6 people they accepted Jesus and they came into the church. கொஞ்ச மாசத்திலே 6 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க. Hallelujah. Hallelujah. And the most interesting and very joyful thing is that the communion set arrived just on time for them to give the communion for the first 6 group of people. இன்னும் மகிழ்விக்கிற காரணம் என்னன்னா, அந்த 6 பேருக்கு கரெக்ட்டா திருவிருந்து கொடுக்கிற அந்த நாள்ல அந்த கம்யூனியன் பரிசு, அந்த கம்யூனியன் செட் அவங்க கரெக்ட்டா அவங்க கையில வந்து கிடைச்சதா. Hallelujah. Hallelujah. Faith honors God and God will honor your faith. விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிறது, தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். Amen. Amen. If you will stand in faith, you will see the glory of God over your life. நீங்கள் விசுவாசத்தில் நிற்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். Amen. Amen. I want to finish with the last saying of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இந்த கடைசி வாக்கியத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். Matthew chapter 28, because this is the core, this is a very important word. மத்தேயு 28வது அதிகாரம், இது ரொம்ப முக்கியமான வசனம், இது மூலாதாரமான வசனமா இருக்கிறது. 28 chapter 28 and from verse 18 onwards. மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Amen. The final word that I want to bring out to you is go make disciples. கடைசியாக நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்குங்கள். Jesus' final command and Jesus' final cry to his disciples is
go and make disciples. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கதறுதல் தன்னுடைய சீஷர்களுக்கு இதுவாகத்தான் இருந்தது. நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்களை உருவாக்குங்கள். Amen. Amen. Jesus said the harvest is plentiful but the laborers are few. இயேசு சொல்றாரு அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு. You have to go and make disciples. நீங்கள் போய் சீஷர்களை உருவாக்க வேண்டும். Dear church, we should never lose the edge of evangelism in our church. சபையே, நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் அந்த சுவிசேஷம் சொல்லுகிற அந்த பணியின் முக்கியத்துவத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. We should never stop evangelizing. சுவிசேஷம் சொல்வதை நாம் நிறுத்தக் கூடாது. We need to have good projects, great projects, but more than the projects, we need souls. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு இருக்கலாம், பட் அதற்கும் மேலாக நமக்கு முக்கியம் ஆத்துமாக்கள். Hallelujah. Hallelujah. So today, this morning, God's command over you is that you will go by the highways and the byways and you will share the gospel to the unbelievers. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு இடுகிற கட்டளை இதுதான். நீங்கள் போய் நீங்கள் சகல ஜனங்களையும் நீங்கள் சீஷராக்குங்கள். Hallelujah. Hallelujah. We should always have the desire, how can I share the love of Christ to somebody who don't know it yet? நமக்கு எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையின் கதறல் இதுவாக இருக்க வேண்டும். எப்படியாக இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை சொல்வது, தேவனுடைய அன்பை நான் எப்படி பகிர்ந்து கொள்வது, அதுதான் உங்களுடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். Amen. Amen. Every day, every month, let us continue to reach out. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் நாம் அறுவடை செய்கிறவர்களாக இருப்போம். Hallelujah. Hallelujah. We cannot be like, I am blessed, my family is blessed, okay, I am good. No, we got to share the love of Jesus. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப ஆசீர்வாதம் இருக்கு, அதோட கூட நிறுத்தி விட கூடாது. நாம் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாக சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். Oh, that is not my calling. No, you cannot say that is not your calling. Every single one of us, we are called to share the love of Jesus. இல்ல அது என்னுடைய அழைப்பு இல்ல அப்படி நீங்க சொல்லவே முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய அன்பை பற்றி சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Why should we share the love of Jesus? ஏன் தேவனுடைய அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும்? Christ died for this world. கிறிஸ்து இந்த உலகத்திற்காக மரித்தார். Why should we share the love of Jesus? ஏன் இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல வேண்டும்? Because Jesus is only the way, the truth and the life. ஏனால் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Why should we share the gospel? ஏன் அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? Because Jesus has commanded us to share the gospel. ஏனால் இயேசு கிறிஸ்து நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். Amen. Amen. Keep one thing in mind very clearly. ஒரு காரியத்தை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். Your job is to share the love of Jesus. உங்களுடைய வேலை இயேசுவின் அன்பை பத்தி சொல்றது மாத்திரம்தான். You cannot save anyone. நீங்க யாரையும் ரட்சிக்க முடியாது. It is God's work to save that person. அது கர்த்தருடைய வேலை அவனை ரட்சிப்பது. Amen. Amen. You plant the seed, he will take care of it. நீங்க விதையை விதைச்சா போதும், மத்தத ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். Hallelujah. Hallelujah. You need to go out, make friends with people around you. Just in a very joyful way, connect with them. Immediately don't go and say, hey, you're going to hell today, come to church. No. பாருங்க, கிறிஸ்துவனாகிய நாம் நட்பு பாராட்டவளா இருக்க வேணும். நட்பு பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட அன்பு செலுத்தி ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அப்படி நம்ம பழகணும். ஏனிக்கு நரகத்துக்கு போய்டா அப்படின்னு சொல்லி எடுத்தோனே போய் அவன்கிட்ட போய் என்ன சொல்லக்கூடாது, பயம்படுத்த கூடாது. You cannot immediately say what you're worshiping is the devil, so come to church. No, you cannot say that. நீ சாத்தானை ஆராதிக்கிற, ஒழுங்கா மனம் திரும்ப, இல்லனா நீ நரகத்துக்கு ஓடிடுவே. No, that is not the way to share the gospel. பாருங்க, அப்படி போய் அவனை உருட்டி மிரட்டி அப்படிலாம் நீங்க என்ன செய்ய கூடாது, அவனை பயம்படுத்த கூடாது. We got to find the right method to share the gospel. பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற விதமா சரியான விதத்தை நாம் கண்டுபிடித்து அவ்வாறாக அவரிடத்தில் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. But we should never ever stop sharing the gospel. ஆனா ஒரு விஷயம், நம்ம சுவிசேஷம் சொல்றத மாத்திரம் நிறுத்தவே கூடாது. Amen. Amen. Jesus said, இயேசு சொல்றாரு, it is written. இதோ எழுதி இருக்கிறதே. Jesus said, இயேசு சொல்றாரு, and we saw the lots of do nots and shall nots. செய்ய கூடாது செய்யலாகாது என்ற அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். Jesus said, இயேசு சொல்றாரு, be a person of faith. நீ விசுவாசம் உள்ளவனா இருக்க வேண்டும். Jesus said, இயேசு சொன்னார், go make disciples. நீ போய் சீஷராக்கு அப்படின்றார்.